மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் பதில் சொல்லக்கூடிய சொல்லுங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், திட்டங்கள், பாலிசி பத்தி பேசினா அதுக்கு நாங்க எந்திரிச்சு பதில் சொல்லவும் செய்யறோம். அப்ப குற்றச்சாட்டு சொல்றாங்க, ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய கவர்மெண்ட பார்த்து சொல்றாங்க, சமூக நீதி துறைன்னு பேர் வச்சிருக்காங்க, சாதிங்கிற பேரை எடுத்துட்டா உங்களுக்கு இந்த அரசு மாறிடுமா, பேரளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப காலனின்னு பேரை மாத்துனீங்க, உங்களுடைய உள்நோக்கம் என்ன? காலனிங்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, தலித் மக்களுக்கு அவமதிப்பா இருக்குங்கிறது உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்க எந்த விதமான இன்னொரு அர்த்தத்தை கற்பிக்கல. ஆனால் அந்த காலனின்னு பேர் மாத்தினால தலித் சகோதரர் இருக்கக்கூடிய ஏன் சென்னையிலே 40% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. சென்னையில இருக்கு. நான் கூட்டிட்டு போவேன். நான் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா 60% ஸ்லம்ஸ் இருக்கு. தமிழ்நாடுல நார்த். இதுல என்ன தவறான தகவல்? யார் சொன்னா? இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் பேசி முடிக்கல. அதாவது தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள்ல, திருப்பியும் சொல்றேன், தலித் மக்கள் இன்றைக்கும் ஒரு காலனில இவங்க சொல்றாங்களே பேர் எடுத்துட்டாங்களே, இன்னும் ஸ்லம்ஸ்ல தான் அவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா 60-65% தலித் மக்கள் ஸ்லம்ஸ்ல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 100 பேர்னா 30% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி. அது ஏன்னா நான் தேர்தல் பிரச்சாரம் 234 தொகுதி போயிருக்கேன். எங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒளிமறைவு இல்லாம தலித் மக்கள் பெரிய பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க, அவங்க பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் சொல்றோம், வரலாற்றுல முதலில் 6 அமைச்சர் சொன்னாங்க, 8 அமைச்சர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறிக்கோள் என்னன்னா, தலித் மக்களுக்கு நாங்க தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். உறுப்பினர் கே நேரு அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாக உறுப்பினர் கே நேரு அவர்கள், உறுப்பினர் கே நேரு அவர்கள், நீங்க பேசுங்க. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஒரு நீண்ட சொற்பொழிவை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார். சிஏஜியில ஒரு 65%, 6%, 7% ஒதுக்கப்பட்ட பணம் செலவு பண்ணாமல் இருக்கிறது என்று சிஏஜி அறிக்கையை காட்டுகிறார். எந்த அரசாங்கம் இருந்தாலும் நிதி எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லா கண்ட்ரியும் கை தட்டுறீங்கப்பா, எல்லாத்துக்கும் கை தட்டுற. அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறேன்னு கேக்குறீங்க? நாங்களும் கை தட்டுவோம்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதி. எந்த துறையில் இருந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் நிதி ஒதுக்குறோம். ஒரு 4000 கோடி ஒரு தொகை இந்த தொகுதிக்காக, இன்னும் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குற போது ஒரு சில இடங்களில் அதை நிர்வாகம் எடுக்கிற போது சில சங்கடங்கள் வரும். நீதிமன்றங்களில் தேர்ந்து தடையாணை பெறுவார்கள். அப்போது அந்த தொகை செலவு பண்ணாமல் நின்றுவிடும். மறுபடியும் அடுத்த ஆண்டு அது வரும். எனவே சிஏஜி அறிக்கையை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாமே தவிர, செலவு செய்யாமல் நிறுத்திவிட்டோம், ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றெல்லாம் அர்த்தம் இல்லை. எல்லா அரசாங்கங்களும் எல்லா துறையிலும் அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களை பெயரை சொன்னாலே எப்போது பார்த்தாலும் இவர் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசுவார்களே தவிர இவர் வேறொன்றும் தெரியாது என்று கலைஞரை பற்றி விமர்சனம் செய்தது உண்டு. அந்த அளவுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக அந்த நல்ல காரியங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த துறையை பிற்பட்டோர் நலத்துறை என்று ஒன்றை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள் தான். எனவே நீங்கள் நினைப்பது போல அந்த காலத்தில் இப்படி சொன்னார்கள், இந்த காலத்தில் இப்படி அடுத்தது கோவி செழியன் சாரை பேச வைக்க, நீங்க பேசுங்க. எனவே அந்த தொகை செலவு செய்யாமல் விட்டு விட்டோம் என்றெல்லாம் உங்களுடைய அரசாங்கம் போது நீங்க 3 மாசம் ஆயிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஓராண்டு காலம் இருந்தால் அவங்களுடைய அரசாங்கத்தை பற்றி 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள் வாக்களித்து 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்கும். நீங்க நீங்க இந்த ஓராண்டு காலம் கழித்து உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி மத்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்வார்கள்.
அப்போது எந்தெந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எது செலவு செய்யப்பட்டதுன்னு சொல்வார்கள். எனவே நீங்கள் ஏதோ நாங்கள்லாம் ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யவில்லை என்று. ஆதிதிராவிட மக்கள் கலைஞருடைய காலத்திலும் தளபதியுடைய காலத்தில் தான் மிக உன்னதமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 8 அமைச்சர்கள் சொன்னார்கள். நம்முடைய தளபதி அவருடைய 5 அமைச்சர்கள் பெரிய துறை உயர்கல்வித்துறையை இன்றைக்கு தந்தார்கள். எனவே அந்த மக்களின் மீது அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறதோ அதை விட கூடுதலான அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவருக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.